என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? ஆனால் சூப்பராக சாப்பிடணும் போல் இருக்கா? அப்போ வாங்க பாம்பே ஸ்டைலில் தவா புலாவ் செய்யலாம். பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் போட்டு பாஸ்மதி அரிசியை போட்டு சாதத்தை வடித்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச 5-6 பட்டை மிளகாயை போட்டு 6 பல் பூண்டையும் போட்டு சட்னி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் எண்ணெயை ஊற்றி ஜீரகத்தை போட்டு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் போட்டு பன்னீரை கட் பண்ணி போட்டு கேரட்டு, குடமிளகாய், தக்காளி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டு இன்னும் உங்களுக்கு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியும் போட்டு நல்லா வதக்கி வைக்கலாம். அது வேகிற வரையிலும் மூடி 5 நிமிஷம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் திறந்து நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தையும் அதில் போட்டு நல்லா கிளறி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு பட்டரோ நெய்யோ 1 ஸ்பூனை போட்டு கிளறி விட்டிங்கன்னா அட்டகாசமான சூப்பரான தவா புலாவ் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக செய்யலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் எடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.